தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. ஓய் என்னங்க பாரு, தனியா ஒரு வீட்ல நீயும் நானும் மட்டும் தனியா இருக்கிறோம்ல. ஆமாங்க, நான் நினைச்சு கூட பாக்கலைங்க நம்ம இப்படி தனியா ஒரு வாழ்க்கைய வாழுவோன்னு. நான் சத்தியமா நினைக்கலைங்க. நானும் தாண்டி உன்னைய மும்பைல இருந்து ட்ரெயின்ல கூட்டிட்டு வரும்போதெல்லாம் நான் இதே தான் யோசிச்சுட்டு வந்தேன். பழைய மாதிரி எங்க அம்மா உன்கிட்ட சண்டை போடும். ஒரு பொண்டாட்டின்ற உரிமையில உன்கிட்ட என்னால பேசக்கூட முடியாது. எந்த விஷயமே அதுகிட்டதான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கும், பிறகுதான் உன்கிட்ட சொல்ல முடியும். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் நம்மளுக்கு எப்படி மாத்தி அமைச்சிருக்காரு பாத்தியா. நீ அங்க கராத்தையில ஜெயிக்கணும், உன் கூட நான் அங்க இருக்கணும், அதே எங்க அம்மா டிவியில பாக்கணும், பிறகு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்மள ஏசி ஊட்ட விட்டு வெளியே அனுப்பணும்னு எப்படி அழகா எழுதியிருக்காரு பாத்தியா. ஆனா என்னங்க, இந்த உலகத்திலேயே எப்போதும் பொண்ணுங்க தான் தனியா வந்துட்டா சந்தோஷப்படுவாங்க. ஆனா அம்மாவை விட்டு தனியா வந்துட்டோன்னு வாட்டி ஒரு ஆம்பளை சந்தோஷப்படுறத பாக்குறேன். இல்லம்மா, நீ முன்னாடி அங்க இருந்தப்ப கூட எனக்கு ஒன்னும் பெருசா அதை பத்திலாம் தோணல. ஆனா மும்பைல நீ ஒரு இடத்துல தொலைஞ்சு போனல, உன்னைய கடத்தி வச்சிருந்தானுங்க. அப்ப அந்த நொடி நீ என்னை விட்டு போயிட்டேன்னு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். அப்பதான் நீ என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமா இருந்துன்னு எனக்கு புரிஞ்சது. உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோன்னு எனக்கு புரிஞ்சது. எங்க அம்மா அப்படி சொல்லியிருந்தாலும் நான் உன்னை அப்படி விட்டுருக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நிமிஷம் முடிவு பண்ணேன், இனிமே யாருக்காகவும் வாழக்கூடாது, உனக்காக மட்டும்தான் வாழணும்னு முடிவு பண்ணேன். ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். நான் இதே ஊருக்குள்ள இப்படி இருந்திருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காதுங்க. நான் மும்பைக்கு அந்த டோர்னமெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எவ்வளவோ விஷயம் நானும் கத்துக்கிட்டேங்க. ஃபோன் நம்பரை மறந்து போய் உங்ககிட்ட பேச முடியாத அந்த தவிப்பு, அப்போதான் உங்க மேல நான் எவ்வளவு காதல் வச்சுக்கிட்டேன்றது நானே புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட பேச முடியாம, உங்க குரலை கேட்க முடியாம, உங்க முகத்தை பார்க்க முடியாம என்னால இருக்க முடியாதுன்றதை நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ணுக்கினியா, உண்மையை தான் சொல்றியா? நீ என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறியா? ஆமாங்க, இருக்காதா பின்ன. ஏன் இப்படி சந்தேகமா கேக்குறிய? இல்லடி, உன்னைய பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை நான் பொண்ணு பார்க்க போயிருந்தேன். அப்பெல்லாம் யாருமே என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நான் ரொம்ப கருப்பா இருக்கேன்னு சொல்லியே நிறைய பேர் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னை வேணான்னு சொன்னதுங்களும் ஒன்னும் உலக அழகிலாம் கிடையாது. அதுங்களும் நல்லா வத்தலும் தொத்தலுமா தான் இருந்ததுங்க. சரி, இல்ல அப்படி இருந்த நட்டுக்கலண்ட கேசுங்களே என்ன வேணான்னு சொன்னிச்சிங்களே. ஆனா நீ அப்படி இல்லையே. ரொம்ப அழகா இருக்க, அறிவா பேசுற, பத்தாததுக்குன்னு வேர்ல்டு சாம்பியன் பட்டம்லாம் வச்சிருக்கிற. உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு, நீ பேசுறதுலயே நான் பாத்துருக்கிறேன். இப்படியெல்லாம் இருக்கும்போது எதுக்கு என்னைய கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட? ஏங்க உங்களுக்கு என்ன குறைச்சல்? ஏ, நான் பாக்குறதுக்கு முரட்டு பைய மாதிரி இருக்கேன், என்னைய நம்பி நீ எப்படி கட்டிக்கிட்டேன்னு கேக்குறேன். இந்த முரட்டு பையகிட்ட என்ன கண்ட, வந்து வசமா எங்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்னங்க உங்களுக்கு என்னங்க குறைச்சல்? நீங்க என்னோட சிங்க குட்டிங்க. உரசி பார்த்தாதான் தெரியும் நீங்க எவ்வளவு தங்கம்னு. அழகே நீ அந்த சிங்க குட்டி, யாரும் புரசா தங்க கட்டி. கணக்கினியோ, உன்னை போய் இத்தனை நாளா கஷ்டப்படுத்திருக்கேன்னு, இவ்வளவு நாளோட வாழ்க்கைய நான் வேஸ்ட் பண்ணிருக்கிறேன்னு நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னங்க இவ்வளவு நாள் நடந்ததை பத்தி நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஆனா இதுக்கப்புறம் நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? என் கை உங்க கைக்குள்ள இருக்குங்க. ஒரு கைய நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கிட்டீங்க, இன்னொரு கைய பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க. அட ஆமா, இது கைக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளும் இனிமே இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு சொல்ல வரேன். புரியுது கணக்கினியா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சரிங்க. சரி கணக்கினியா, பொழுது இறங்கிருச்சு, வா வீட்டுக்குள்ள போலாம். பிறகு பனி ரொம்ப கொட்டும். எனக்கு ஒரு கேள்வி கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கணக்கினியா, இதுக்கப்புறம் இப்படி கேட்டுட்டு பேசுறத நீ பாட்டு. நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி, உனக்கு நான் எனக்கு நீ. நீ என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம், ஏதாவது தப்பா எடுத்துக்குவானோ அப்படி இப்படின்னா யோசிக்க தேவையில்ல. சரிங்க. கேளு. இல்ல, நம்ம வீட்ல அங்க இருக்கும் போதுதான் தனித்தனியா தூங்கணும். அங்க எனக்கு பயம் இல்ல. ஆனா இங்க யாருமே இல்ல பாத்தீங்களா? இங்கேயும் என்ன நீங்க ரூம்ல விட்டுட்டு தனியா வெளியே வந்து படுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு பயமா இருக்குங்க. அதான் எங்க படுப்பீன்னு கேட்கலான்னு.
அடியே, அங்க நம்ம வீட்ல தனியா படுத்திருந்தனா எங்க அம்மாக்கு நம்ம பேசிக்கிறது கூட சுத்தமா பிடிக்காது. பிறவு எப்படி நம்மள ஒன்னா இருக்க விடும்? அதனால தனியா படுத்திருந்தேன். இங்க என்னத்துக்கு நான் போய் தனியா படுக்கணும் நீ இருக்கும்போது? ஆ இல்ல, உன்னை விட்டுட்டு நான் எதுக்கு தனியா படுக்கணும்னு சொல்ல வந்தேன். ம் சரிங்க. தனியா வீட்டுக்கு போறோம்னு என்னென்னமோ பிளான் போட்டு வச்சிருந்தேன். நீ என்ன இப்படி கேக்குறவ? ஆ பிளான் போட்டு வச்சிருந்தீங்களா? என்ன பிளான் போட்டு வச்சிருந்தீங்க? உள்ளவா பிளான் எல்லாம் தெளிவா சொல்றேன். ம் சரிங்க. டேய் போங்கடா, 2 பேரும் போய் லாக்கப்ல உட்காருங்க. வந்து முட்டிக்கு பேக்குறேன். பொன்னி. ஐயோ ஆத்தக்குட்டி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இல்லத்தா, அது வந்து படிப்புக்காக வெளியூருக்கு போயிட்டு வந்த, அதுக்குள்ள இப்படி கோல்மால் பண்ணி வச்சிட்டியே, உன்னை என்ன பண்றது? ஆமா, இப்ப யார் உன்னை எழுதி தர சொன்னது? அதை சொல்லு முத. ஐயோ, நீ வேற ஏதாவது பண்ணிருந்தா கூட எனக்கு மனசு ஆறி இருக்கும். போய் அந்த நீலாம்பரிக்கு, அதுவும் ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஏன் அதான் அப்படி பண்ற? ஆத்தா, அந்த ஃபேக்டரி அங்க வர்றதுனால நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? அது தெரிஞ்சதுனால தானே நான் சைன் போட விடாம உன்னை பாத்துக்கிட்டு இருந்தேன். போயிட்டு வர நேரத்துல ஏன் அதான் அப்படி பண்ண? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. பொன்னி, அது இல்ல கண்ணு. அவ வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல விளையாட்டு பேசினா கண்ணு. அதுலதான் மயங்கி போட்டு சைனை போட்டு தொலைச்சிட்டேன். இப்ப அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சோ எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன் அதான் அப்படி பண்ண? அந்த வயலை நம்ம விலைக்கு வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப போய் இப்படி ஏமாந்துட்டியே. ஓ, எனக்கு தலை வர வலிக்குது. ஏன் அதான் அப்படி பண்ற? பொன்னி இருமா. நான் பாருங்க ஆத்தாவ இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு. விடுமா, ஏதோ நடந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆத்தாவும் வயசானவங்க தானே. அவங்க கிட்ட இருந்து எப்படி ஏமாத்தி எழுதி வாங்கணும்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காவ. அவங்க கிட்ட சென்டிமெண்டா பேசி ஆத்தாவ மயக்கிட்டா. கரெக்டா ஊருக்குள்ள நாங்க வரோம். அப்பதான் இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கே தெரியும். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட இதை தடுத்து நிப்பாட்டி இருப்போம். சரி விடு, நடந்துருச்சு. அண்ணா, இப்படி விட முடியலண்ணே என்னால. காலங்காலமா வச்சிட்டு இருந்த வயல்னே, அதுல விளைச்சல பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் நாங்க. நான் தான் சொல்றேன்ல, அந்த வயலை வேற எதுக்காவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுத்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். போயும் அவ ஃபேக்டரி கட்டுறதுக்காகவானே கொடுக்கணும். சரிம்மா, உன் ஆதங்கம் எனக்கு புரியுது. அதுக்காக ஆத்தாவை திட்டினா மட்டும் சரியா போயிருமா? இப்ப அவ ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சிட்டா. அது எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நடந்ததையே பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அண்ணா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் நம்ம தடுத்து நிறுத்தி அந்த ஃபேக்டரியை கட்ட விடாம பண்ணாலும், திருப்பி நம்ம அந்த வயல் நம்ம கைக்கு வந்தாலும் அதே விளைச்சலோட இருக்குமாண்ணே? மறுபடியும் அதை விலைக்கு வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடணும். என்னாலதான் எல்லாம் கூறிக்கிட்டு போயும் அந்த பொம்பளைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேனே. கடவுளே, பொன்னி மன்னிச்சுக்கிடு கண்ணு. நான் வேணும்னு கொடுக்கல. பாத்தா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு கூட உனக்கு தோணல இல்ல? முத்தண்ண இங்க தானே இருந்துச்சு. அதுட்ட போன வாங்கி என்கிட்ட போட்டு சொல்லிருக்கலாம்ல. நான் உன்னை வேணான்னு சொல்லிருப்பேன்ல. இல்ல, ஊருக்குள்ள நீ யார்ட்டையுமே கேட்கலையா? வேம்பண்ணே இருக்கு, வீராமதனி இருந்துச்சு, முத்தண்ணே, கணிக்கினியா மதனின்னு இத்தனை பேர் இருந்தாங்கல்ல. ஒருத்தர்ட்ட கூட இந்த மாதிரி வயல் எழுதி கேக்குறாங்க, நான் கொடுக்கட்டான்னு கேட்டியா நீயே? அவங்கள்ட்ட கேட்டிருந்தா கூட வேணான்னு சொல்லிருப்பாங்க. நீ ஏன் யார்ட்டையுமே கேட்கலாத்தா? அது வந்து கண்ணு, அவ பத்திரத்தை எடுத்துட்டு வந்து வீட்லயே உட்காந்துருந்தா கண்ணு. எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நான் ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சிருவேன். அது எங்க அம்மாவோட கனவு. என் பையன் பிறந்த நாளைக்கு கட்ட போறேன்னு என்னென்னமோ சொல்லிவிட்டா கண்ணு. கூறுகட்டு போய் நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். இன்னும் மன்னிச்சிருக்கண்ணு. என்ன ஆத்தா நீ? பொன்னி பாத்துக்கலாமா? சரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் எனக்கு தெரியாம எதையுமே நீ பண்ணக்கூடாது. அப்படியே உன் பக்கத்துல நான் இல்லனாலும் ஆதி என்ன இருக்கிறாங்க, நிலாக்கா இருக்கிறாங்க, நிம்மதி அக்கா, சுடரம்மா, கண்ணிக்கினியா மதனி, வீராமதனின்னு இத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் தெரியாம நீ எதையுமே பண்ணக்கூடாது, சரியா? இல்ல கண்ணு, ஒரு வாட்டி பட்டுட்டேன். இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நீ சொன்னோன்னே எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? ஐயோ, இன்னும் கூட என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல. சரி விடு, ஏதோ தெரியாம பண்ணிவிட்ட, பாத்துக்கிடுவோம். அப்பா, உங்க சண்டைய தீக்கிறதுக்குள்ள சரி பொன்னி, லேட் ஆகுது பாரு. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. ஆத்தா இங்கே இருக்கட்டும். சரிங்கண்ணே. வீட்டுல குட்டீஸ், சுடரம்மா, நிம்மதி எல்லாரும் இருக்காங்க. போன் பண்ணி சொல்லிட்டேன். உனக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்காங்களா? சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. அண்ணா, உங்களுக்குலாம் சாப்பாடு? சுடரம்மா முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கம்மா. நாங்க இனிமேதான் சாப்பிட போறோம். நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நீ கிளம்பு. சரிண்ணே. அண்ணா, அப்புறம் அந்த ஃபேக்டரி விஷயம் இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் பொன்னி. உனக்கு தலையில அடிபட்டு இருக்குல்ல, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தாமா இருக்கேன். நான் சொல்றேன். சரிங்கண்ணே. சரி அத்தா, பாத்தேறேண்ணே. சரி கண்ணு, நான் பாத்துக்கிட்டேன். நீயும் பாத்துரு. தினமும் என்ன காலையிலயும் சாயங்காலம் வந்து பாத்துக்க.
பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் என்னை பார்த்துட்டு தான் போகணும், மறுக்க வீட்டுக்கு வரும்போது என்னை பார்த்துட்டு தான் போகணும். ஆ சரியாத்தா. சரி, இருட்டாயிடுச்சு பாரு, வரசா கிளம்பு. ம். இப்ப சொல்லுங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நான் வச்சிருக்கிற பிளான விடு. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. நீ ஒரு கராத்தே சாம்பியன். ஆமா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான், இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை வேற, அந்த கராத்தே வேற. அப்படி இருக்கிற பட்சத்துல ம் நீ குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பியாமா? ம் ஆமாங்க, தெரிஞ்சுதானே கல்யாணம் கட்டிக்கிட்டேன். இல்ல, நான் கேட்க வர்றது உனக்கு புரியுதா? உங்களை பாத்துக்கிறது, வேலைக்கு சமைச்சு போடுறது, இதுதானே சொல்றிய? குடும்பம்னா என்ன? என்னை பாத்துக்கிறது, எனக்கு வேலைக்கு சமைச்சு போடுறது மட்டும்தான் குடும்பமா? அதை தாண்டி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, அதுல அழகான ஒரு குழந்தை, அப்படி கேக்குறேன். அதுல நீ சந்தோஷமா இருப்பியா, இல்ல கராத்தே தான் முக்கியம்னு இப்படி இருந்துக்கிடலாமா? ஏனுங்க, என்னோட திறமையால நான் கராத்தேல வேர்ல்டு ரெக்கார்ட் சாம்பியனே வாங்கிட்டேங்க. அதுல நான் சாதிச்சிட்டேன். ஆனா என்னோட குடும்ப வாழ்க்கையில இன்னும் நான் எதையுமே ஆரம்பிக்கல. நம்ம 2 பேருக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தெரியாது. இத்தனை நாள் ஆச்சு நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிக்க புரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேங்க. கராத்தேல எப்படி வேர்ல்டு சாம்பியன் எடுத்து ஜெயிச்சனும், அதே மாதிரி என் குடும்ப வாழ்க்கையிலயும் நான் சந்தோஷமா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க கூட சேர்ந்து. கணிக்கினியா? அப்போ புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுதுமா. என் கூட சேர்ந்து நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறல, அதேதான் எனக்கும். இன்னைக்கு நம்மளோட அழகான வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். சந்தோஷமா ஆரம்பிக்கலாங்க. நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேன். அழகே நீ அந்த சிங்கக்குட்டி யாரும் புரசா தங்க கட்டி. இந்த முரட்டு பயகிட்ட என்ன கண்ட வந்து வசமா எங்கிட்ட மாட்டிக்கிட்ட. இந்த உயிரே நான் உன்னை பார்க்கிறேன், பட்டு துணியா போக்கிக்கிறேன். என்ன மெதுவாழையே மாத்திக்கிட்டு கொஞ்சம் காதல் கீதெல்லாம் கூட்டிக்கிட்டு. ஜோரா நட போட்டு வாடா என்னோட வீரா. பேராட்டோல போலா என்னோட நீரா. காலங்காத்தால இங்க வந்து என்னடா பண்ற? உன்னைய போய் அகாடமில பார்த்தேன், அங்க இல்ல. அப்புறம் தான் வார்டன் சொன்னா காலங்காத்தாலே கிளம்பி பீச்சுக்கு வந்துட்டேன்னு. ஆமா, என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்னும் இல்லடா, நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல, மனசு சுத்தமா சரியில்லை, அதான் கிளம்பி வந்துட்டேன். டேய், மனசு சரியில்லைன்னா அங்க வர வேண்டியதானே? ஆளுக்கு ஒன்னொன்னு போட்டா கரெக்டா போயிட போகுது, அதுக்கு எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? டேய், அதாலலாம் என் வழிய சரி பண்ண முடியாதுடா. என்னமோ ஒரு புது விதமா வலிக்குதுடா. இவ்ளோ நாளா தெரிஞ்சிருந்த ஒரு விஷயம் கொஞ்ச நாளைக்கு கிடைச்ச மாதிரியும், இப்ப மறுபடியும் என் கையை விட்டு போன மாதிரி ஒரு மாதிரி இருக்குடா. எனக்கு அதை சொல்ல தெரியல. டேய், உனக்கு வயசு என்ன தெரியுமா? 38. 38 வயசுல பேசுற பேச்சாடாது? என்னமோ காலேஜ் படிச்சுட்டு இருக்க வாலிப பையன் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. டே, நான் சொல்றது உனக்கு புரியாது, என் இடத்துல இருந்து பார்த்தாதான் அது புரியும். டே, உன்கிட்ட என்னடா இல்ல? எனக்கு அது நான் மட்டும்தான் என்னோட பிசினஸ பாத்துக்கிறேன். ஆனா உனக்கு உன் பொண்டாட்டி ராஜ்யமே பண்ணிட்டு இருக்கா. நீலாம்பரி மாதிரிலாம் பொண்டாட்டி கரைச்சா கொடுத்து வச்சிருக்கணும்டா புருஷங்காரங்களா. எவ்வளவு பெரிய பங்களா, இன்ஸ்டிடியூட்டா வச்சு நடத்துறீங்க, அவ்வளவு பிசினஸ். எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா உன் பொண்டாட்டி இருக்கா. காசு பணம் பொங்கி வழியுது உனக்கு. இதுக்கு மேலயும் உனக்கு என்னடா வேணும்? சந்தோஷம், நிம்மதி, அமைதியான வாழ்க்கை, இதெல்லாம் தான் வேணும். காசு பணத்துக்குலாம் பஞ்சமே இல்ல, அதெல்லாம் எல்லாம் போதுமான அளவு குட்டி கிடக்குது. ஆனா நான் சொன்ன சந்தோஷம், நிம்மதி, அப்புறம் அமைதியான வாழ்க்கை, அதெல்லாம் தொலைஞ்சு அடியோட போயிருச்சே. ஏண்டா, உன் பொண்டாட்டி ராஜேஸ்வரி கிட்ட இருக்கும்போது சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா காசு பணம் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த. இப்போ 2வது பொண்டாட்டி நீலாம்பரி கிட்ட காசு பணம் இருக்கு, பிசினஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, கோடீஸ்வரனா இருக்குன்ற, ஆனா சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, அமைதியான வாழ்க்கை இல்லைங்கிற. உன்னால ஒரே மாதிரி எங்கேயுமே இருக்க முடியாதாடா?
இங்க இல்லைன்னா அங்க இல்லைன்ற, அது இல்லைன்னா இது இல்லைன்ற. ஆமாண்டா, காசு பணத்துக்காக என் வாழ்க்கையவே நான் தொலைச்சிருக்கேன். அது எனக்கு நல்லா புரியுது. இப்ப இந்த வாழ்க்கையில இருந்து என்னால வெளியவும் வர முடியாம, என்னால நிம்மதியா வாழவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒன்னு சொல்றேன், மனுஷங்கெல்லாம் கத்துக்கணும். காசு பணம் முக்கியம் இல்ல, சந்தோஷமான நிம்மதியான அமைதியான வாழ்க்கை தான் முக்கியம்னு. காசெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா சந்தோஷமான வாழ்க்கை எப்போதுமே நம்ம கையில கிடையாது. அது இருக்கிறப்பவே நல்லா அனுபவிச்சுக்கணும். டேய் டேய், உன் பொண்டாட்டி நீலாம்பரி தான் எனக்கு போன் அடிக்கிறா. ஆமா, உன் போன் 2 போனுமே எங்க போச்சு? அது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னல, அப்ப போன் எல்லாம் நொறுங்கிருச்சு, அங்கேயே உடஞ்சிருச்சு. சரிண்டா, உன் பொண்டாட்டி பேசுறா, பேசு. பாத்தியா என் நிலைமைய? சொல்லி வாய முடியல. சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்லைன்னு அதே மாதிரி போன் பண்ணிட்டாலா? இப்ப எப்படி திட்டுவான்னு மட்டும் பாரு. இந்த திட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இருக்கணுமான்ற மாதிரி இருக்கு. என் முத பொண்டாட்டி ராஜேஸ்வரி என்னங்கன்னு மறு வார்த்தை பேச மாட்டா. என்னங்கன்னு சொல்றதோட நிப்பாட்டிடுவா. ஆனா இவ எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டா. சரி சரி விடு, என்ன பண்றது? எல்லாம் நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே, நீ தான் வாழ கத்துக்கணும். சரிண்டா, நீலாம்பரிட்ட பேசிட்டு வா, எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் வந்து இரு. ஹலோ நீலா. கா